மாத்தி மாத்தி பேசுற மாதிரி எவ்வளவு நாளா விஓ வருது? டவுன் பஞ்சாயத்து மக்கள் தொகை எவ்வளவு? 9,000. அப்ப அதுக்குள்ள மயானம்னு ஒரு டெசிக்னேட்டட் ஏரியா இல்லாமலாம் இருக்கும். வர பப்ளிக் யூஸ் பண்றவங்க தனியா இருக்கு. எஸ்டிமேட்ல இருக்கு, பிளான்ல இல்ல, எஸ்டிமேட்ல இருக்கு. பிளான்லயே இல்லாததா எஸ்டிமேட்ல இருக்கும். மலைக்கு அருகிலேயே கட்டப்பட்டு வரும் மயானத்தை அதிரடியாக சோதனையிட்ட மாவட்ட ஆட்சியர். பிளான் எங்க? மலை மேல ஊர் கவுத்துல உங்க ஊர் எங்க இருக்கு? அதான் மேடம். மாத்தி மாத்தி பேசுற மாதிரி எவ்வளவு நாளா விஓ வருது? தீண்டாமை இல்லாத கிராமம்னு வருஷம் திருச்செங்கோடு விருது வாங்குது. ஆனா இந்த பகுதியை ஒரு தடவை கூட பரிந்துரை செய்ய முடியலன்னு சிறுத்தபடியே காரில் ஏறிய மாவட்ட ஆட்சியர். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு அங்க போய் உள்ள போக முடியாது மேடம். தீண்டாமை இல்லாத கிராமம்னு வருஷம் திருச்செங்கோடு டிவிஷன்ல தான் வாங்குறாங்க. எல்லா கம்யூனிட்டியும் ஒரே மயானத்தை எங்க யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் விருது கொடுக்குது. ஒரு தடவை கூட இந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்தை கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து இருக்கக்கூடிய அத்தனூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில புதிய மின் மயானம் கட்டும் பணிதான் நடந்துகிட்டு வருது. கட்டுமான பணி நடந்துகிட்டு வரதால அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து மின் மயானத்தை அமையக்கூடிய பல வசதிகளை பத்தி கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. தங்கும் விடுதி, கழிவறை, குடிநீர் இதெல்லாம் இங்க இருக்குமா, இந்த இடத்துக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு பல விஷயங்களை பார்வையிட்டு இருக்காங்க. எந்த பகுதியிலையும் மயானம் இல்லாத உயரத்துல கொண்டு போய் இங்க மயானம் வச்சிருக்கிறது இந்த ஊர் தான் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆழ்துளை கிணறு வசதி இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. தீண்டாமை இல்லாத கிராமம்னு வருஷம் திருச்செங்கோடு விருது பெற்று வருது. ஆனா இந்த பகுதியை ஒரு தடவை கூட பரிந்துரை செய்ய முடியல அப்படின்னு சிறுத்தபடியே சொல்லி கார்ல ஏறி புறப்பட்டு சென்றிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.